கச்சியா குட்டாவோட எபிசோடு 5ஓட பிரேக் டவுன் தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கே ஜான்கா தான் காட்டுறாங்க. ஜான்கா பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பக்கத்து ரூம்லேயே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா பாட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் உயிர் பிடிச்சி வந்து பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் ரியோ வந்துட்டு இருக்கா. என்ன இவ்வளோ நேரத்துலாம் வச்சுட்டிங்க அப்படின்னு சொல்லும் போது, நேரமா இதுவே லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி எல்லாம் நல்லா சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு நல்லா இருந்துட்டு இருக்காங்க. சுற்றி இருந்தவங்களாம் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்களாம் ஊசி குடிக்கிறதுக்கே வந்திருக்காங்கன்னு சொல்ல, சரி விடு ஒரு நாள் தானே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்பிரிட் பையனுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் பார்த்தா ஒரு மூலையில் உட்காந்துருக்கான். நம்ம ரூடோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மூலையில் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன விலநாயகனுக்கு இதில் விருப்பம் இல்லை போல அப்படின்னு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னைக்கு வயிற்றில் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாப்பா, அது கொஞ்சம் சொதப்பலாம் முடிஞ்சு போச்சு, அப்பிலேருந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரியோவும் இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னைக்கு ஏதோ வித்தியாசமான ட்ராஷ் பீஸ் பார்த்தியாம என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ட்ராஷ் பீஸ்க்குள்ள ஒரு வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ட்ராஷ் பீஸ்க்குள்ள வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரில, பட் எப்படி அதுக்குள்ளே அது வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ பிரச்சனை பெருசாக வரப்போகுது அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணேன்னு கேட்கும்போது, நான் அதை வித்துட்டேன்ப்பா, வித்து காசு ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ மாறவே மாட்டல அப்படின்னு ஜான்கா சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை ரோடோ காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிட்டனே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்துடுறாப்ல. கிரீஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒர்க்கர் தான். கிரீஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தேங்க்ஸ்ப்பா என்னை காப்பாற்றினதுக்கு, நல்லா செயல்பட்டேன். நான் எங்கே செயல்பட்டேன், பிடிச்சி சொதப்பி வச்சுட்டேனே, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கானே நீ தான் அவனை காப்பாற்றினேன், ஸோ அந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை எப்போவுமே இப்படி தான் நடக்கும், நான் ரொம்ப எல்லை மீறி போகும்போது யாரோ ஒருத்தர் என்னை தடுத்துட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் மேலே ஸ்பிரிட்டில் நான் சண்டை போட்டேன்னா ரெக்டோ வந்து எனக்காக மன்னிப்பு கேட்காரு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தனை அடிச்சிருக்காங்க, ரெக்டோ வந்து அடிச்சவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான், ரூடோ அடிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் எல்லா சமயமும் நடந்துட்டு இருக்கு, எனக்காக யாரோ ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, நீ அவனை காப்பாற்றினால அவன் உனக்கு பயங்கரமாக நன்றி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நீ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. நீ அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருந்த, மேலே ஸ்பிரிட்டில் இருக்கும்போது உனக்குன்னு ஒரு எய்ம் வந்துருக்கோல, அந்த எய்ம் மூலமாக நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்றத அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, நான் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேனா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இவன் இன்ஜின் வந்துடுறான். இன்ஜின் வந்துட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பார்ட்டி என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இப்போ பார்ட்டி பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே தான் ஜான்கா ஒரு இவன் கூட வந்துடுறாங்க. அட வாப்பா பார்ட்டியில் கலந்துக்க, வந்து நல்லா கூடி சாப்பிடு ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரோடோவை கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரோடோவும் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அவங்க கூட பார்த்தீங்கன்னா பேசி பழகிட்டு இருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு யாரோ ஒருத்தங்க பெயிண்டிங்கில் வால் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்வே சஃபரில் வர மாதிரி அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தன் வால் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணும் மிளருது. பாசிபிளி அவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் ஏதோ வால் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கான். கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. போன எபிசோட் கடைசியில் எவனோ ஒருத்தனை சித்திரவதை பண்ணி சாய்க்கமாக காட்டியிருப்பாங்களே, ரெக்டோ ரோடோ கிட்ட ஃபஸ்ட் எபிசோட் அடி வாங்கினவன், அவனை யாரோ விசாரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வாய்க்குள்ளே கத்தியை விட்டு ஒரு இழுக்கிறான். பார்த்தா பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நகத்துக்கு பதிலாக கத்தி மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா இழிச்சிக்கிட்டே அப்படியா விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வயலேருந்து கிழிச்சு, அவன் முடியெல்லாம் வெள்ளையாக இருக்குது, கண்ணில் கரவலியமாக இருக்குது, நீ அவனை தானே சொல்கிற அந்த ஸ்பிரிட் அப்படின்னு மாதிரி சொல்லி இப்போ அவனை பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு செமியோ இருக்கிற இடத்துக்கு யாரோ கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜான்காவையும் மற்ற ஹெல்ப் கூப்பிட்டு இருக்காங்க, ரோடோவையும் கூப்பிட்டுருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஆந்தி வேலை ஒரு மெர்ச்சன்ட் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஷ் பீஸ்ட் ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டு இருக்கு. திருடிட்டு போன பொருளை மீக் சொல்லி நம்ம கிட்ட கேட்கறாரு. அண்ட் அந்த இடத்துல ஒரு கிவரை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட்டை பார்த்து தான் விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிட்டை சேர்ந்தவன் ஒரே டைமில் 2 பேர் இந்த இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது ஆச்சரியம் தான். ஸோ அதனால் இவன் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் நான் இவனை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லையா, உனக்கு விருப்பம்லானே நீ வரவேணா அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி ரோடோ இவங்க கூட சேர்ந்து இப்போ அந்த ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அது பொலிட்டோ ஜோன் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏன் உங்ககிட்ட வெப்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ரோடோ பார்த்தீங்கன்னா கிரீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நாங்களாம் ஹெல்ப்பர்ஸ் தான், நாங்கள் ஜஸ்ட்டு கத்திக்கு மட்டும் கூட ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வச்சுப்பேன், அதிகமாக நான் கையில் தான் சண்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கே தான் பார்த்தீங்கன்னா கூட வந்து இன்னொருத்தனை சொல்கிறேன், அவர்கிட்ட எப்போவுமே ஒரு தாயத்து இருக்குது, அந்த தாயத்தை வச்சு அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்குவார் எல்லா மிஷனுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது சும்மா ஒரு நம்பிக்கை தான்ப்பா, யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சும்மா வேண்டிக்கிறதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிட்டு அந்த தாயத்தை எடுத்து காட்டுறாரு. இது இலுமினாட்டி சிம்பிள் மாதிரி இருந்துட்டு இருக்கு லைட்டாக பார்க்க. அப்போ தான் அவங்க பின்னாடி வந்து யாரும் நின்றுட்டு இருக்கு. இவன் இந்த மெர்ச்சன்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னவங்க, என் பொருள் காணாமல் போச்சு, வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த ட்ராஷ் பீஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்பிரிட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் பார்த்தேன், அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க, பட் அவங்க அமைதியாக இருந்ததுனால நான் எதுவும் பேசலை, வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் அந்த ஸ்பிரிட்டை விற்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சேச்சா எனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது, நான் ஜஸ்ட் காப்பாற்ற தான் நினைக்கிறேன், வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆந்திவில் தான் ஜான்கா யோசிச்சுட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறான்னா, ட்ராஷ் பீஸ்ட்லாம் வழக்கமாக
மக்களை பார்த்தா தாக்கிக்கிட்டே இருக்கும், யாரையும் விட்டுறாது. எப்படி இவங்கள மட்டும் விட்டுச்சு, இப்படி அந்த ஸ்பிரிட் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜான்காக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த இடத்துல ஸ்பிரிட் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பில்டிங் குள்ள போக அந்த இடத்துல பார்த்தா தூரத்தில் யாரோ சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பின்னாடி கிடந்தமா நீங்கள் போய் கிட்ட பாருங்கன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இருங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறது மனுஷனே கிடையாது, அது ஒரு பொம்மை. யாரா பொம்மை எங்கே வச்சிருக்குது அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு பார்த்தீங்கன்னா தர ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆகி மொத்த இடமே இடிச்சு கீழே விழுந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஏதோ பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போய் விழுந்துட்டு இருக்காங்க. என்னடா இடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேலே இந்த மெர்ச்சன்ட் உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஸ்பிரிட் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கே தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அவள் இப்போ கரைஞ்சு போயிடுறா. என்னடான்னு பார்த்தா அவள் சேரால உருவானவ சேத்துலேருந்து இப்போ கரைஞ்சு போயிட்டா. தூரத்துலேருந்து யாரோ 2 பேர் பர்பிள் வெளிச்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் யாரான்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் ரைடர்ஸ். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிவர்ஸ் பவர் இருக்கிறவங்க தான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா கொள்ளையடிக்கிற குரூப்பால் சேர்ந்தவங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ். இதை கூட இந்த கிரீஸ் பார்த்தீங்கன்னா ரூடோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜான்கா அவங்க 2 பேர் கூடயுமே சண்டைக்கு நிற்க கிரீஸ் இன்னொரு பையனும் நம்ம ரூடோக்கு சேஃப்டிக்காக இருந்துட்டு இருக்காங்க. மிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிமா சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இப்போ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜான்கா பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் ரைடர்ஸ் கூடயுமே சண்டைக்கு இறங்கிட்டு இருக்கான். அதில் ஒரு பொண்ணு இருக்கா, அவ கையில் ஒரு ஷவல் இருந்துட்டு இருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவ ஏகப்பட்ட சேறு மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட க்ளோன்ஸ் மாதிரி தான் மண் பொம்மைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கா. அந்த சேர் மூலமாக அதுங்களெல்லாம் உருவாக்கி இப்போ அவங்க கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஜான்காவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சண்டை ஆரம்பிக்கிறான். 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அதுக்குள்ளே உண்மையான வார்த்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பிரக்குன்னு பார்த்தா கூட ஒரு மொட்டையாக இருந்தால அந்த மொட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சேர் ஒரு பொம்மையிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து நம்ம ஜான்காவை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதே மாதிரி திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போதுதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஜான்காவோட காலை சேர் மூலமாக கவர் பண்ண பார்க்குறா. இத்தோட நீ செத்துட்ட அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. போது நிறுத்து, நான் ஒன்றும் சாகலை. என்னோட வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரியுமா, இதை டெய்லி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதால் என்னென்னலாம் செய்ய முடியும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தான் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அவள் அந்த மட் பொம்மைகளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்கள் எப்படி இதை யூஸ் பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மொட்டை பயப்புள்ள காலில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை மாட்டிக்கிட்டு இருந்தான். அது இந்த வழுக்காமல் இருக்கிறதுக்காக போடுற ஒரு ஷூ மெட்டீரியல் தான். ஸ்னோ இருக்கிற இடத்துல தான் அதெல்லாம் போட்டுருந்துருப்பாங்க. இந்த பயப்புள்ள அதை போட்டிருக்கானா இந்த சேரில் வழுக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதை போட்டிருக்கான். நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடி தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா போதும் உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அவள் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்க, எல்லாத்தையும் ஏவி விட்டுட்டு இருக்கா. ஜான்கா பார்த்தீங்கன்னா அவன் வைட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து தரையில் ஒரே அடி. அது பார்த்தீங்கன்னா ஒரு வேவ்ஸ் மாதிரி பரவி சுற்றி பார்த்தீங்கன்னா அது உடம்புகள்லாம் என்னென்ன இருக்குன்றதை நல்லா டிடெக்ட் பண்ண முடியுது. பார்த்தா அதில் ஒரு பொம்மைக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கான். செத்தடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொட்டையனுக்கும் ஒரு அடி, அந்த பொண்ணுக்கும் ஒரே அடி. 2 பேரும் ஒரே அடியில் மட்டையாயிட்டாங்க. இன்னும் 2 பேரும் ஒரே அடியில் விழுந்துட்டீங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பின்னாடி இருந்து எவனோ பேசிக்கிட்டு இருக்கான். யாரான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த கையில் நகத்தை வச்சுட்டு ஒரு பயபுலையை காட்டியிருப்பாங்களே, பிளேடு வச்சிருப்பானே, அந்த பயபுலை பின்னாடி நின்று இழுச்சுக்கிட்டு இருக்க. அத்தோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க இந்த இடம்லாம் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குறது வரைக்கும் பை பாய். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருங்க.